அன்பான தமிழர்களே, உள்ள செக்மெண்ட் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நான் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்கள் காதல் உங்ககிட்ட இருந்து ஏதாவது ரகசியத்தை மறைக்கிறாங்களா? அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிற அந்த உண்மையை பற்றி தான் நம்ம இப்போ ஒரு அலசலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட பர்சன் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது உண்மையை மறைச்சிருக்காங்களா? அது என்ன மாதிரி உண்மை, எவ்வளோ ஆழமான உண்மை? ஓ மை காஷ், லீகல் இஷ்யூஸ், ஃபிஷிங் ஃபார் கமெண்ட்ஸ், காமிக் பீப்புள் ஏதோ ஒரு லீகல் இஷ்யூவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரொம்ப பார்க்க போகிறதில்ல, அதனால் இதோட நினைக்கிறேன். ஆஃபர், இந்த பர்சன் உங்ககிட்ட வரதான் நினைக்கிறாங்க, அவங்க காதலை உங்களுக்கு தரதான் நினைக்கிறாங்க. பட் என்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத இதுக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லீகல் இஷ்யூ அவங்க வாழ்க்கையில் போயிட்டுருக்குது. இது டிவோர்ஸாக இருக்கலாம், இல்லைனா காமிக் செட்டப் பண்ண ட்ராமாவாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஃபேமிலி என்ன சொல்கிறது, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட். காமிக் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் ஸ்மைல், அதுதான் அவங்கள சுற்றி வெறும் போலி புன்னகைகள் தான் இருக்குது. மேபி நீங்கள் நேசிக்கிற பர்சன் இல்லைனா உங்கள் பர்சன் நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு போலியான புன்னகையை பூசிக்கிட்டு திரியலாம். ஆனால் உங்களுக்கு காதலை சொல்கிறது தான் அவங்களோட ஒரு எண்ணமாக இருக்குது. பிளாக்கேஜ் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா கார்லெஸ். உங்கள் பர்சன் கூடிய சீக்கிரம் காரை இழக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா லீகல் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஏதாவது டெட்டு பே பண்ணல, இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்சால்வன்சி, மேபி பேங்க்ரப்சி, அதாவது சொத்துக்கள் பறிமுதல் ஆகிறது, ஏதோ ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு லீகல் இஷ்யூ இருக்கலாம். இது ஒரு பிளாக்கேஜ். உங்கள் பர்சன் உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு மேபி இந்த கார் இல்லாததும் ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லைனா கூடிய சீக்கிரம் அவங்க கார் இல்லாமல் ஒரு சூழ்நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இது பிளாக்கேஜ் தான், இன்னும் அப்ரைட்லேயும் இல்லை, ரிவர்ஸ்லேயும் இல்லை. ஸோ இது பார்க்குறவங்களுக்கு யாராவது இந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸ் என்னென்னா, யூ கேன் ஹேண்டில் இட். நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே பிரபஞ்சம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் அவங்க உதவ முயற்சி பண்ணுறாங்க. ஃபோர்ஸர், மேபி இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை திரும்ப வர ட்ரை பண்ணலாம். இல்லைனா அவங்க வாழ்க்கையில் யாரோ ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. மேபி எக்ஸ் அவங்களோட டிவோர்ஸ் சுச்சுவேஷன், மேரிங் ஃபார் மணி. ஸோ இந்த எக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பர்சனை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அந்த பாண்டில் இருக்க சொல்லி, இல்லைனா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க சொல்லி. நிறையா ஃபேக் ஸ்மைல்ஸ் இருக்குது. க்ரியேட்டிவிட்டி, மேபி உங்களோட க்ரியேட்டிவிட்டி, ஸ்டீலிங் யுவர் ஐடியாஸ். இந்த காமிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடியாஸை ஸ்டீல் பண்ணி அங்கே இந்த பர்சன் கிட்ட போய் அவங்கள மாதிரி நடித்து அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை உடையாமல் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த பர்சனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா, இந்த கனெக்ஷன்லேருந்து இந்த காமிக் எனர்ஜியை பிளாக் பண்ணால் மட்டும்தான் அவங்களால இந்த ஆஃபர் அவங்கக்கிட்ட தர முடியும், உங்ககிட்ட தர முடியும்னு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமிக் ஒரு ஷிட் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த என்டையர் வேர்ட். ஸோ இதுதான் இப்போ அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிறது. இது நிச்சயமாக எல்லாத்துக்கும் பொருந்தாது. பொருந்துறவங்க பொருந்துற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு லீகல் இஷ்யூ, ஒரு சிலருக்கு கார்லெஸ்ஸாக இருக்க சுச்சுவேஷன், அதாவது மணி ப்ராப்ளம். இந்த காமிக் பார்த்தீங்க அப்படின்னா யாராக வேணாக்கில் காமிக் காம்படிட்டராக இருக்கலாம், இல்லைனா உங்கள் பர்சன் மேலே க்ரஷ்ஷாக வச்சுருக்க பர்சனாக இருக்கலாம், இல்லைனா மேரிங் ஃபார் மணி. இந்த பர்சன் மேபி நல்லா வெல்தியாக இருக்கலாம், உங்களை தள்ளி விட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதான ஆப்பர்ச்சுனிட்டி இது இருக்கலாம். இது மாதிரி எந்த சூழ்நிலையாக வேணால் இருக்கலாம். இது அப்படியே நான் சொல்கிற கதை உங்களுக்கு பொருந்துன்னு அவசியம் இல்லை, மாறி கூட பொருந்தலாம். ஸோ இந்த காமிக் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை இந்த காமிக் பர்சன் இந்த பர்சனோட போய் ஒட்டிக்க ட்ரை பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் பேபி ட்ராப் க்ரியேட் பண்ணுறது, இல்லைனா பிறக்காத குழந்தைங்கள பிறந்த குழந்தைங்கன்னு தலையில் கட்ட பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய ட்ராமா இருக்குது. இது ஒரு பச்சோந்தி. பிரபஞ்சம் சொல்கிறாங்க இந்த ஃபெமினின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பச்சோந்தி. இது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும். சப்போஸ் இந்த பர்சனுக்கு நல்ல மூடில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி நடித்து அவங்கள வலைக்குள்ளே போட ட்ரை பண்ணுறது, உங்களை காப்பி அடிக்கிறது. உங்களுக்கு அவங்க இந்த எக்ஸுக்கு நல்லாவே தெரியும், இல்லைனா இந்த காமிக் ஃபெமினுக்கு நல்லாவே தெரியும் இந்த பர்சனோட காதல் மனசு எல்லாமே உங்களை சார்ந்தது. அதனால் உங்களை மாதிரி நடித்தா இந்த கனெக்ஷனை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களை மாதிரி நடிக்கிறது, உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, உங்களை மாதிரி பேச ட்ரை பண்ணுறது, டோட்டலாக பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபேக் காப்பி கேட். கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் ஒளிஞ்சிட்ருக்க ரகசியம் என்ன ஸ்பிரிட்ஸ்? ஃபெயிலியர். காமிக் இஸ் அ ஃபெயிலியர். கோல்ட் டிக்கர்.
பிரபஞ்சம் கழுவிட்டாங்க. இந்த மாஸ்குலினுக்கு பிரபஞ்சம் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காமிக் வந்து ஒரு ஃபெயிலியர். அது என்னதான் முயற்சி பண்ணாலும் டிவைன் ஃபெமினினா ஆக முடியாது. அடுத்தது 1. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த ஃபெமினின் எனர்ஜி இஸ் அ காமிக். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நவ் இந்த பர்சனுக்கு ஒரே ஒரு கைடன்ஸ் தான். ஃபேக் பர்சன், இந்த காமிக் வந்து ஒரு ஃபேக் பர்சன். இந்த காமிக் என்னைக்கு இந்த பர்சனோட வாழ்க்கையை விட்டு வெளியில் போகிறாங்களோ அன்றைக்கி தான் இந்த பர்சனுக்கு எல்லா நல்லதும் நடக்கும். ரொம்ப தெளிவான செய்தி. ஒன்ஸ் தே லீவ் யூ வில் கெட் யுவர் பிளெஸிங். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபெமினன் நீங்கள் பார்க்குற உங்களுக்கு என்னைக்கு இந்த பர்சன் இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையை விட்டு போகிறாங்களோ அன்னைக்கு தான் உங்கள் பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பொருந்ததோ அப்படி எடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த மாஸ்குலினுக்கு முதுகெலும்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாஸ்குலின் நீங்கள் என்னைக்கு முடிவு என்ன சொல்கிறது முடிச்சுட்டு வெளியில் வரீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கை விளங்கும். சாரி டு பி ஸோ பிளண்ட். ஃப்ளெக்சிபிள், உங்களை வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்க சொல்கிறாங்க. பீஸ், நீங்கள் வந்து ஒரு பீஸ் மேக்கர், உங்களுக்கு அமைதி தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டெலிகேட்டான பீயிங். இல்லைனா வந்து இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமிக் இருக்கிற இடத்துல சூழ்நிலையில் ஒரு முட்டை மேலே நடக்கிற மாதிரி தான், வாக்கிங் ஆன் எக்ஷெல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே பாருங்களேன், உங்களுக்கும் அந்த காமிக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த காமிக் வந்து இந்த முட்டை மேலே ரொம்ப சூதானமாக நடக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த பர்சன் இந்த காமிக் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு முட்டை மேலே நடக்கிற மாதிரி தான், ரொம்ப பார்த்து தான் நடக்கணும், இல்லைனா வந்து முட்டை உடஞ்சிடும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ராமாலாம் க்ரியேட் பண்ணாமல் அமைதி மட்டும்தான் உங்கள் சூழ்நிலையில் இருக்கீங்க. எந்த ட்ராமாவும் இல்லை. நீங்கள் இந்த முட்டையை வந்து கொஞ்சம் கூட காம்ப்ளிகேட்டாக பண்ணல. நீங்கள் பறந்து போயிட்டுருக்கீங்க. உங்களோட இருந்த வாழ்க்கை, உங்களோட இருந்த அந்த தருணங்கள் வந்து இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அமைதியான தருணங்கள். ஆனால் நீங்கள் இப்போ இங்கெல்லாம் சாப்போட் திரும்பவும் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, கிளியர் பண்ணு இந்த எனர்ஜியை. ஒன்றா நீ இந்த மாஸ்குலின் வந்து இந்த காமிக் எனர்ஜியை கிளியர் பண்ணணும், இல்லைனா நீங்கள் இந்த மாஸ்குலின் எனர்ஜியை கிளியர் பண்ணணும். ஆர்ஃபன், நீங்கள் இல்லாத வாழ்க்கை இந்த பர்சனுக்கு வந்து அனாதை மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் இந்த பர்சனை விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பர்சன் இப்போ அனாதை மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க வந்து தே ஆர் ஃபீலிங் லைக் ஆர்ஃபன். இது பிரபஞ்சம் இந்த பர்சனுக்கு கொடுக்குற ஒரு வார்னிங்கும் கூட. நீ வந்து இப்போ ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா கூடிய சீக்கிரம் நீ அனாதையாக தான் நிற்க போகிற, ஜாகிரதை அப்படின்றாங்க. கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் அவங்க பர்சன் ஒழிச்சு வைக்கிற ப்ரொஃபஷனல் பிஞ்ச் வாட்சர். இந்த காமிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஓயாமல் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். மேபி நீங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் நடக்கிற விஷயங்களை பார்த்து அதுக்கு வயிறு எறியது தான் அதோட ஹாபி. அது வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருக்குது. மேபி ஒபிசிட்டி, எமோஷனல் ஈட்டர், த ஹியூமன் சார்ஜ். இந்த மாஸ்குலின் வந்து இட்ஸ் லைக் எ மெஸ். இந்த மாஸ்குலின் மண்டை இப்போ இப்படி தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாஸ்குலினை குழப்பி விட ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர் அவங்க பணத்தை திருட ட்ரை பண்ணுறாங்க, காரை திருட ட்ரை பண்ணுறாங்க, காமிக் வந்து காசு திருட ட்ரை பண்ணுது. ஆனால் இந்த மாஸ்குலினுக்கு எவ்வளோ முதுகெலும்பு இல்லாமல் இருந்தால் இத்தனை விஷயங்களையும் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு ஜென்மம் உங்கள் வாழ்க்கையில் தேவையா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அதை பிரபஞ்சம் சொல்கிறாங்க. முதுகெலும்போடு நிற்கிறியா இல்லை உடஞ்சி போறியா அப்படின்னு கேட்குறாங்க. மேபி பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு கடைசி சான்ஸ் கொடுக்கலாம். இந்த வயர்லாம் பிச்சு போட்டு உன் மண்டையை நீ உனக்காக யூஸ் பண்ண போறியா, இல்லை அடுத்தவங்க வந்து உன் மேலே உன்னோட வாழ்க்கை வண்டியை ஓட்டுறத வேடிக்கை பார்க்க போறியான்னு கேட்குறாங்க. ஆட்டோ கரெக்ட் விக்டம். மேபி இந்த பர்சன் வந்து ஏதாவது அவசரத்தில் மெசேஜ் அனுப்பிச்சு இந்த பர்சனோட வாழ்க்கை அவ்வளோதான், இங்கே என்னோட கேண்டில் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த பர்சன் வந்து இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமாக கோவத்தில் ஏதாவது பண்ணாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லீகல் ட்ரபிளில் மாட்ட வாய்ப்பு இருக்குது. இந்த மாஸ்குலின் பார்த்திங்க அப்படின்னா மண்டை யோசிக்காது. ஆட்டோ கரெக்ட் விக்டிம் பார்த்திங்கன்னா ஃபோன் அவங்கள கண்ட்ரோல் இந்த பர்சன் வந்து ஊரில் இருக்கவங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் ஸோ இந்த பர்சன் வந்து என்றைக்கு அவங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் அவங்க கையில் எடுக்கிறாங்களோ, அதாவது பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நீ இந்த காமிக்கு விட்டு வெளியில் போகல அப்படின்னா உங்கள் கதை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பார்க்குற ஃபெமினன் நீங்கள் இந்த குப்பைக்குள்ளே போய் மாட்டிக்க வேண்டாம். அதனால தான் சாப்வுட் வந்தது, கட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்றாங்க. பிரபஞ்சம் தெளிவாக சொல்லிட்டாங்க. நீ கட் பண்ணுறியா நாங்கள் கட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க.
இட்ஸ் a வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின். நீ கட் பண்ணுறியா இல்லை நாங்கள் கட் பண்ணட்டுமா? கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. பட் இந்த பர்சனுக்கு எல்லாமே தெரியும். இந்த பர்சனுக்கு உண்மை தெரியாமலாம் இல்லை. இந்த பர்சனுக்கு காமிக்க பற்றின உண்மையும் தெரியும், உங்களை பற்றின உண்மையும் தெரியும். மேபி இப்போ தான் அந்த பர்சன் மேபி இந்த இட்ஸ் அ மெசேஜ். மேபி இந்த பர்சன் அவங்களோட வாழ்க்கையோட கண்ட்ரோலை திரும்ப எடுக்க போகிறாங்க. ஏன்? தே வாண்ட் நியூ பிகினிங். இந்த காமிக்கோட வாழ்கிறது இந்த பர்சனுக்கு இஷ்டம் இல்லை. அவங்களுக்கு இந்த அமைதி வேணும். அந்த அமைதி உங்ககிட்ட தான் கிடைக்கணும், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். டவர். இந்த காமிக்கோட இருந்து அவங்க வாழ்க்கை டவர் தான். ஐ மீன் எதுவுமே இருக்காது, மிஞ்சாது. ஏன்னா இந்த கார்லெஸ், இந்த லீகல் சுச்சுவேஷன், இந்த பண பிரச்சனைகள் வந்தது அத்தனைக்கும் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காமிக் எனர்ஜியோட சூழ்ச்சி தான். அடுத்தது அந்த காமிக் எனர்ஜியோட இருக்க அந்த கர்மா தான். ஸோ இது வந்து பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லுங்க, வெல்லவா இல்லைனா அவங்க வாழ்க்கை இதோட முடிஞ்சுது அப்படின்ட்டாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். பட் இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவான பர்சன் சொல்ல முடியாது. ரொம்ப தத்தி, லோ ஐக்கியூ இருக்க பர்சன், ஸ்லோ மூவிங். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க்லேருந்து யாராவது காசு திருடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணணும்? இம்மீடியட்டாக வந்து பேங்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், நம்மளோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது கண்டினியூஸ் எஃபர்ட் இருக்கணும். பட் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா திருட்டு போச்சா அப்படின்னு உடனே வந்து போய் அப்செட் ஆகி உட்காந்து ஒரு 10 நாள் அதை யோசிச்சு சரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்ல அப்படிங்கும்போது அது போயிருக்கும். அந்த மாதிரி லிட்டரலாக சொன்னால் தத்தி, சொந்தமாக யோசிக்கிற புத்தி கிடையாது. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் இந்த பர்சன் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் என்ன கேட்டால் ஓப்பனாக இட்ஸ் அன்ஃபிட் ஃபார் லவ், அவ்வளோதான். இந்த எனர்ஜி யாருக்காவது பொருந்துச்சு அப்படின்னா இந்த பர்சன் நீங்கள் யார் நினச்சிட்டு இருக்கீங்களோ திஸ் பர்சன், திஸ் மாஸ்குலின் எனர்ஜி இஸ் அன்ஃபிட். ஏன்னா இன்னைக்கு இந்த குழப்பவாதி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு என்ன ஆகுங்கிறது இந்த பர்சனுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, கடவுளுக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அமைதி விரும்பி, அதனால் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த பர்சன் வந்து பாசிபிலிட்டி இருக்குது அவங்க உண்மையை பேசுறதுக்கு, அவங்க பவரை கையில் எடுக்கிறதுக்கு. அதுக்கான ஒரே ஒரு உந்துதல் என்ன அப்படின்னா உங்களோட அவங்க வாழணும். அடுத்தது வந்து இந்த அமைதியான வாழ்க்கை அவங்களுக்கு வேணும். ஆனால் அதுக்கு முன்னாடி டவர் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஸ்லோ மூவிங். இந்த டவர் வந்து எதனால் அந்த மாஸ்குலின் லைஃப்பில் வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோ மூவிங், அதாவது தத்தி எனர்ஜி, சொந்த புத்தி யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் தான் ட்ராபேக். பார்த்துக்கோங்க. இந்த ரகசியங்கள் தான் உங்களோட காதல் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கிறது. இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு தியாக உள்ளம் இருந்தது அப்படின்னா யூ கேன் கண்டினியூ திஸ் கனெக்ஷன். காட் பிளஸ் யூ.